பாத்தீங்க B5 வந்து அதுக்கு இன்னொரு பேர் வந்து பேண்டதோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த பேண்டதோனிக் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களில் இருந்தும் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே நம்மளுக்கு B5 வந்து எல்லா உணவுகள்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த விட்டமின் B5 வந்து பாத்தீங்கன்னா நீரில் வந்து ஈஸியா கரையும், தண்ணியில வந்து ஈஸியா கரையும். விட்டமின் A வந்து கொழுப்புல வந்து கரைகிறது. விட்டமின் B அந்த 8 இது இருக்கு இல்லையா, B1ல இருந்து விட்டமின் B ல இருந்து B1 B2 B5 இது எல்லாமே தண்ணியில ஈஸியா கரைக்கிறதா இருக்கு. விட்டமின் B5மே நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு ஏத்தமான நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு தான் இதோட வேலை. இப்போ அந்த விட்டமின் B5யோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம், என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கிரீன்ஸ் விட்டமின் B5 வந்து முக்கியமா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை வந்து குளுக்கோஸா மாத்துது. நம்ம கொலஸ்ட்ரால வந்து கன்சாலிடேட் பண்ணும். அதே மாதிரி ஸ்கிரீன்ஸ் இப்போ நம்ம அடுத்து பாருங்க, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன், நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து இன்டேக் பண்றோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து உடம்பு ஃபுல்லாவே நம்ம பாடி ஃபுல்லா இந்த விட்டமின் B5 வந்து எடுத்துட்டு போகுது. அடுத்து அட்ரினல் சுரப்பி, அட்ரினல் கிளாட்ல முக்கியமா இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான ஹார்மோன்ஸை வந்து இது ப்ரமோட் பண்ணுது. இப்போ ஸ்ட்ரெஸ் இப்போ நம்ம வந்து இப்போ இதனால ஒரு பயப்படுறோம் இல்ல ஒரு ஆக்சிடென்ட் வந்து நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு கை கால் எல்லாம் பதட்டமா இருக்கும் இல்லையா, அப்போ வந்து அந்த ஹார்மோனை வந்து இது பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அட்ரினல் கிளாண்ட். இது வந்து என்ன அது வேலையை செய்யறது வந்து நம்ம B5 வந்து செய்யுது. அதே மாதிரி நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அப்புறம் லிவர் இது எல்லாமே வந்து கரெக்டா அதோட வந்து வேலையை வந்து செய்யறதுக்கு கரெக்டா நம்ம வந்து செய்யறதுக்கு B5 வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ரெட் பிளட் செல்ஸை வந்து இது வந்து உருவாக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இது எல்லாமே வந்து பிரேக் பண்றதுக்கு B5 வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி மசில்ஸ், நம்ம பாடியோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி வந்து ரீஜெனரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு B5 வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து கோஎன்சைம் A அப்படின்ற சிந்தசிஸ்ல வந்து இந்த விட்டமின் B5 வந்து முக்கியமா பங்கு வச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் இதோட வந்து பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹார்ட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் B5 வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்மளோட வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா நடக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஹெல்த்தியான டைஜஸ்டிவ் நடக்கிறதுக்கு நமக்கு விட்டமின் B5 வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புல ஏற்படுற காயம், ஸ்கின்ல எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஜூர் ஆயிடுச்சு, காயம் ஆயிடுச்சு அப்படின்னா குணப்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் முடக்குவாதம் வந்து வராம இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஃபேட், ட்ரைக்ளிசரைட் இதெல்லாம் வந்து இதோட அளவை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேர், ஹெல்த்தியான ஸ்கின் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் நம்மளுக்கு விட்டமின் B5 ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஹேர் ஆயில் அப்படி பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில்ல வந்து நம்மளுக்கு பேண்டதோனிக் ஆசிட், இப்போ இதுக்கு இன்னொரு பேர் பேண்டதோனிக் சொன்னோம் இல்லையா, அந்த பேண்டதோனிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், பதற்றம் இது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு B5 வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட வந்து இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதுதான் நம்ம இந்த விட்டமின் B5யோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் இப்போ விட்டமின் B5யோட டிஃபிஷியன்சி என்னன்னு பார்ப்போம். குறைபாடுகள் வந்து ரொம்ப ரேரா தான் வரும். அப்படி ஒருவேளை அதோட குறைபாடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டயர்டா இருக்கும். நம்மளால வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து கொஞ்சம் எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் தூக்கம் இல்லாம இருக்கிறது, இன்சோன்மினியா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து தூக்கம் இல்லாம இருக்கிறதோ, அதே மாதிரி அப்டமன் ஸ்டொமக்ல வந்து பெயின் இருக்கும், வயிற்று வலி இருக்கும். அப்புறம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இந்த B5 வந்து கம்மியா இருந்ததுன்னா இருக்கும். அப்புறம் வந்து உணர்வின்மை, இந்த கை கால்லாம் மரத்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு விட்டமின் B5யோட குறைபாட்டுல வருது. அதே மாதிரி மசில்ஸ் கிராம்ப் அதுவும். அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா பாதமெல்லாம் வந்து எரிச்சலா இருக்கு, கையில பாதத்துல எல்லாம் வந்து எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோயும் வந்து நம்மளுக்கு எப்படின்னா விட்டமின் B5ஆல தான் இருக்கு. அதே மாதிரி அடிக்க ஒரு தடவை வந்து அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். அப்ப லோ பிளட் சுகர் வந்து குறைவா இருக்கிறதுக்கும் அந்த பிளட் சுகர் வந்து கம்மியாகிறதுக்கும் இந்த விட்டமின் B5 வந்து கம்மியா இருக்கிறது தான் காரணம், குறையறதுக்கும். நெக்ஸ்ட் சார், இப்போ இந்த விட்டமின் B5 வந்து எந்தெந்த உணவுகள்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது விட்டமின் B5 பொறுத்த அளவுக்கு பச்சை காய்கறிகள்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பச்சை காய்கறிகள், கீரைகள் இதுல எல்லாமே அதிகமா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எது இல்லை அப்படின்னு சொன்னா மஷ்ரூம்ஸ்ல ப்ரக்கோலி, கேபேஜ், அவகோடா, அப்புறம் எக் யோக், முட்டையோட மஞ்சள் கரு இருக்கு இல்லைங்களா,
அது, அப்புறம் வந்து பட்டாணி, வேர்க்கடலை, இதுல எல்லாமே வந்து டொமேட்டோ, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, இதுல எல்லாமே நம்மளுக்கு விட்டமின் B5 இருக்கு. மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், நான்வெஜ்ல மீன்ல வந்து நம்மளுக்கு சால்மன் மீன்லயும், மட்டி மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மீன்லயுமே வந்து நம்மளுக்கு விட்டமின் B5 வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ விட்டமின் B5 வந்து அதோட ரெக்கமெண்டட் டோசேஜ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்மளோட உங்களுக்கு தெரியுமா, உங்க டாக்டருக்கு தெரியுமா, ஊட்டச்சத்து மருத்துவம் நம்ம புக் இருக்குங்களா, அதுல வந்து நமக்கு எவ்வளவு எடுத்துக்கறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு விட்டமின் B5 ஓட அளவு வந்து 80ல இருந்து 200 மில்லிகிராம் வரைய நம்மளுக்கு இருக்கணும், எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ல நம்மளோட நியூட்ரலைட்ல நம்மளுக்கு எவ்வளவு இதுல வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நியூட்ரலைட்ல டெய்லி பிளஸ்ல நம்ம ஒரு சப்ளிமெண்ட்ல எவ்வளவு இருக்கு எல்லாமே, அதாவது நமக்கு அதுல வந்து என்னென்ன கிடைச்சதுன்னா விட்டமின் A, விட்டமின் B, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து மினரல்ஸ், ஜிங்க், ஃபோலிக் ஆசிட், எல்லாமே வந்து நமக்கு அந்த டெய்லி பிளஸ்ல இருந்து கிடைக்குது. முக்கியமா நம்ம விட்டமின் B5 பேந்தமிக் ஆசிட்ல இருந்து 5 mg வந்து நம்மளோட ஒரு சப்ளிமெண்ட்ல நம்மளுக்கு வந்து தேவையான உடம்புக்கு தேவையான விட்டமின் வந்து விட்டமின் B5 வந்து கிடைச்சிருது. குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நியூட்ரலைட் கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா சியூவபிள், மென்னு சாப்பிடுற மாதிரி, அவங்களுக்கு வந்து நம்ம மென்னு சாப்பிடுற அளவுக்கு வந்து நமக்கு சப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மூலமா அவங்களுக்கு தேவையான விட்டமின் B5 கிடைச்சிருது. அதே மாதிரி விட்டமின் B ஈஸ்ட், அதுலயும் நம்மளுக்கு வந்து விட்டமின் B5 வந்து கிடைக்குது. இந்த விட்டமின் B ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியலான கலர், ஆர்டிபிஷியலான பிளேவர் இது எல்லாமே கிடையாது.